எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்துட்டு ஒரு கிளீனிங் வீடியோ தான். அது கூடவே வந்து மீஷோ கொசின்ஸ் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்காக ஒரு அப்டேட்காக தான் இதை வந்து இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சின்னதாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால வந்துட்டு அதையும் பார்த்துட்டு இந்த லாங் வீடியோ வந்துட்டு போட்டு எடிட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால வந்துட்டு இன்றைக்கி டைம் கிடச்சிது, அதனால் எடிட் பண்ணி போட்டுட்டேன். எப்போவுமே வந்துட்டு நம்ம சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் பெருசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் நம்ம வந்துட்டு நம்மளாக வந்துட்டு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம யாரையுமே எதிர்பார்க்காம நம்மளாக வந்து சுயமாக செஞ்சிட்ருக்கோம். அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ஷெட்யூல் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால தான் வந்துட்டு இவ்வளோ லாங் கேப் ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் பெருசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் இல்லை நம்ம வெளியவே வேலைக்கு போனாலுமே என்ன வேலைகள் நம்ம செஞ்சாலுமே வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் வந்து நம்ம தான் செஞ்சு வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு என்ன ஒரு நைட் போல் தான் வந்துட்டு கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தேன். சரி அப்படியே வந்துட்டு வீடியோவும் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஷூட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே வந்துட்டு நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நம்மளை சுற்றி எல்லாருமே வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் தான் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து எதிர்பார்த்து ஒரு சிலர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து அவங்க பாசிட்டிவான அப்ரோச் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நெகட்டிவான தாட்ஸ் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வந்துட்டு எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்துட்டு எடுத்த உடனே வந்து சக்ஸஸ் ஆகிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய ட்ராபேக்ஸ் அதுக்குள்ளேயுமே இருக்கும். ஆனால் நம்ம அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். அதில் எனக்கு மீஷோவில் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு 2 செட்டு கிரேப் சுடிதார் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மீஷோலேருந்து. நான் வந்து 2மே வந்துட்டு அன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிவிட்டேன். இதில் வந்து கொரியர் எடுக்கிறவங்க வரவே இல்லை. அதனால் நானே வந்துட்டு போயிட்டு நேராக டெலிவரி ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வந்துட்டு இப்போ ப்ராடக்ட் வந்து டெலிவரும் ஆகிடுச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. சரி ஓகே, மெசேஜ் வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அதில் வந்து அவங்க பார்த்துட்டு ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னு நம்மக்கிட்ட திரும்ப கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே அது நம்ம தான் நம்மளோட ஓன் அமௌண்ட்டை போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க அதில் இருந்த ஒரிஜினல் சுடிதாரை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு வந்துட்டு அன்வான்ட் கிளாத்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அது பார்த்தோமே எனக்கு வந்து ஃபஸ்ட் வந்து இது என்னடா இப்படி ஆகிடுச்சு, இதுக்கு வந்து என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சர்ச் பண்ணி நம்ம வந்து AWB நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருந்தாங்க. அது அப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நான் கொடுத்த நம்பர் வந்து மீஷோவில் வந்து லாகின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது மீஷோவில் வந்து பை பார்கோடட் பேக்கெட்ஸ்னே ஒரு காலம் ஒன்று இருக்கும். அது மேலே வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அப்போ வந்து பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கல. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராபேக் ஆகிடுச்சு. அது இப்போ அதனால் வந்து என்னால் கிளைமும் பண்ண முடியல. இப்போ வந்து அந்த ப்ராடக்ட்டோட ஒர்த் வந்து ₹300. இப்போ வந்து அந்த ₹300 வந்து எனக்கு வந்து லாஸ் தான். இந்த ₹300 இல்லாமல் ப்ளஸ் வந்து அது வந்து போன சார்ஜஸ் திரும்ப ரிட்டர்ன் வர ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 அமௌண்ட் வந்து அதிலே எனக்கு வந்து ஒரு லாஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து இந்த லாஸ்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மூவ் பண்ணிட்டு இருந்தாலுமே கிளைமும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தாட் வந்து நம்ம வந்து பயங்கர டிப்ரெஷன் ஆக்கிடுச்சு. அது கூடவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்குமே ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அதனால் வந்து மீஷோவில் இப்போதைக்கு சேல் பண்ணுறது வந்து ஒரு 15 டேஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பார்கோடட் பேக்கெட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு மற்றது எல்லா ப்ராசஸும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீக்ஸாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எகைன் வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க, ஈரோடு பக்கத்தில் தான் போட்டிருக்காங்க. அங்கே போய்ட்டு தான் எகைன் நம்ம வந்து சேலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம், அது எக்காரணத்தை கொண்டு பின்வாங்கக்கூடாது. நம்ம வந்து எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு இதில் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலுமே அது பேடாக இருந்தாலும் குட்டாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து கரெக்டாக இதை வந்து லைன் பிடிச்சி போயிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் வந்துட்டு ஓகே நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நானே அதிகமாக சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி காட்டன் 3 பீஸ் செட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 2 பீஸ் கேட்டிருந்தாங்க. நானும் அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி அமுச்சு விட்டுட்டேன். அவங்க வந்து திரும்ப அந்த ட்ரெஸ் வந்து அவங்க ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து கால் பண்ணாங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து வேறு பேஜில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக பார்த்தேன், ஆனால் உங்கள் பேஜ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு, இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லி உங்களை நான் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு ரொம்பவுமே ஹாப்பியாகவும் இருந்துச்சு. சரி இந்த பிஸ்னஸ் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்மளுக்கு ஒரு பக்கம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த தாட் வச்சு தான் நான் இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து இன்னொரு 2 வீக்ஸில் வந்து நம்ம ஈரோடு சைட் போய் செட்டில் ஆயிடுவோம். அதுக்கப்புறமா எகைன் வந்து மீஷோ சேல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து என்னோட க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. நான் எப்பயுமே க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அந்த ஃப்ளோர் க்ளீனரோ இல்லை கம்ஃபர்ட்டாக போட்டு கடைசியாக வந்து ஃபினிஷிங் டச் கொடுத்துருவேன். இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜோட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கந்தஹரி புட்டிக். அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுத்துட்டே இருப்பேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நிறைய கிளாத்திங், குர்த்திஸ்
அதுக்கப்புறம் வந்து காட்டன் சல்வார்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு இந்த பொட்டிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து யோசிச்சுட்டே அதை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, இது வந்து நம்மளுக்கு வந்து புது பிஸ்னஸ், இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது. நாங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து எனக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஒர்க் ஆகுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்துட்டு எனக்கு சடனாக ஒரு பஸ் வந்து கிராஸ் ஆகி போச்சு. அதில் வந்து ஸ்கந்தா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே வந்து யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற ஒரு கோட் வந்துருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஓகே, இந்த பிஸ்னஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். அதை ஸ்டார்ட் பண்ண உடனேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு 3 to 4 டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் மீஷோவில் இந்த இது வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் ஒன்றா கிடச்சிருச்சு. அதனால் வந்து ஒரு கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது குர்தீஸ் மட்டும் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிஸ்னஸே ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் 3 பீஸ் செட்டு, காட்டன் சல்வார்ஸ், ஜெகின்ஸ், லெகின்ஸ், அதுக்கப்புறம் வந்து நைட்டி, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே ஆட் பண்ணி இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு எல்லாம் என்னோட பழனி ஆண்டவர் துணையோடு எல்லாமே நல்லபடியாக நடக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.